கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 27:24. பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆக்ட்ஸ் 27:24. Do not be afraid, God has granted you. அன்பான சகோதர சகோதரிகளே, பவுலும் அவனுடன் 276 பேரும் படகில் பயணம் செய்தபோது யூரோக்ளிதோன் என்ற கடும் காற்று வீசிற்று. கடல் கொந்தளித்தது. கர்த்தர் அப்பொழுது பவுலுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இது: படகில் பயணம் செய்த அனைவரையும் கர்த்தர் காப்பாற்றினார். இன்று நீங்கள் எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு, என்னுடைய அன்புக்குரியவர்களுக்கு இப்படி நோய்கள், பலவீனங்கள் தாக்குகிறதே, அவர்கள் எதிர்காலம் என்னவாகுமோ என்று நினைத்து கலங்குகிறீர்களோ? கலங்க வேண்டாம். கர்த்தர் பவுலுக்கு தயவு பண்ணினார். இன்று உங்களுக்கும் எனக்கும் தயவு பண்ணுவார். நிச்சயம் நாம் விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம், சாட்சியாய் மீண்டுமாய் நிறுத்தப்படுவோம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி முடைய பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம். மதுவுக்கு அடிமைப்பட்ட மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஐயா, அடிமைத்தனத்திலிருந்து நீர் பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி தேவனே, மது கடைகள் மூடப்படத்தக்கதான கிருபைகளை தேவரை தருவீராக. சுவாமி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, அரசின் தலைவர்கள் இதயத்தில் நீங்கள் பேசுங்க சுவாமி. சீக்கிரம் ஒரு முடிவு உண்டாக்கப்பட தேவநாயகத்திற்கு கிருபை கொடுங்க. அதனால் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் எத்தனை ஆண்டவரே, நீர் இறக்கம் காட்ட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, சரீரமாகி ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமான விடுதலையை பெற்றுக்கொள்ள உடைய கிருபைகளை, இறக்கங்களை, தயவுகளை நீர் அவளுக்கு காண்பிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில கருத்துக்குள்ளாய் மதுவுக்கு அடிமைப்பட்ட ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விடுதலையை தாரும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.